எஸ்டிபிஐ சார்ந்த நம்ம முபாரக் அவர்கள், நெல்லை முபாரக் அவர்கள் பேர்லயே தெரிஞ்சிடுச்சு. இதை நான் சொல்லவே வேண்டாம். நெல்லை முபாரக். நெல்லைக்கும் நன்னிலத்துக்கும் எவ்வளோங்க தூரம் சொல்லுங்க பார்க்கலாம். நெல்லை முபாரக் அவர்கள் முதல்ல நன்னிலத்துல வேட்பாளரா நிற்கவே அவருக்கு தகுதி இருக்கா இப்படின்ற இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் நீங்க கேட்கணும். ஏன்னா போன வாட்டி திண்டுக்கல்ல இருந்தாரு, அவர் நெல்லையை சார்ந்தவர். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மை நேதா அப்படின்னு இதெல்லாம் பப்ளிக் வெப்சைட், இப்போ எல்லாமே வெப்சைட்ல இருக்கு, அதில் நீங்கள் பார்க்கலாம். அவர் நேதா.com அதில் பார்த்தீங்கன்னா முபாரக் அவர்களோட பேஜில் முஹபத் முபாரக் விஎம்எஸ் அவரோட பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் பற்றின முழு விவரம் இருக்குது. மக்கள் அவர் காமராஜ் அவர்கள் விவரத்தையும் பாருங்கள், முபாரக் நெல்லை முபாரக் அவர்கள் விவரத்தையும் பாருங்கள். நெல்லை முபாரக் அவர்கள் பேரில் கிட்டத்தட்ட 12 வழக்குகள் பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில். அதனால நேச்சுரலாக அவரால் மேலப்பாளையத்தில் நிற்க முடியாது, நெல்லையில் நிற்க முடியாது. அப்போ வேற எங்கே நிற்கிறதுன்னு சொல்லி நன்னில மக்கள் தான் இழிச்சவாயன்னு நினச்சி நன்னிலத்தில் நிற்க அவர் தொகுதியில் டிசைட் பண்ணிட்டாரு.